ரொம்ப பவர்ஃபுல்லான விரதம் வந்து இந்த கந்த சஷ்டி விரதம். இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கலாமா? நம்மளால் இருக்க முடியுமா? அப்படின்றதெல்லாம் அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது. நானும் ரொம்ப வருஷமாக அந்த சஷ்டி விரதம் வந்து கடைப்பிடிச்சிட்ருக்கேன். ஆனால் என் மனநிலைக்கு என்ன மாதிரி சாமியை வந்து அலங்காரம் பண்ணி விளக்கேற்றி காலையிலையும் சாயந்தரமும் கந்த சஷ்டி பாடி நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியம் சாமிக்கு படைச்சு ஒவ்வொரு நாளும் மன திருப்தியோடு நம்ம சாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்ம உருகி வேண்டுற எந்த விஷயம்னாலும் இந்த முருகப்பெருமானால் கண்டிப்பாக நடத்தி வைக்கப்படும். இது நான் கண்ட உண்மைன்னு கூட சொல்லலாம். அதனால் நீங்கள் இந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வர கந்த சஷ்டி அப்போது ட்ரை பண்ணி பாருங்கள். மனமுருகி நீங்கள் முருகனை நினச்சி நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் என்ன வேண்டுதல் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கைக்கூடி வரும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில் வந்து கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளுவாங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன முறையில் சாமி கும்பிட்டா மன திருப்தியை ஏற்படுத்துதோ, மன சாந்தி கிடைக்குதோ, நல்ல நிம்மதி கிடைக்குதோ அந்த முறையில் நீங்கள் கடைப்பிடிச்சு நல்லா மனமுருகி நீங்கள் முருகனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலே நமக்கு எல்லா நிம்மதியும் கிடைக்கும். நிம்மதி கிடைச்சிருச்சுனாலே பெரிய வெற்றி கிடைக்கும். நம்ம ஈடுபடுற எல்லா செயல்கள்லையும் எப்பயுமே ஒரு சக்ஸஸ் தெரியும். உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும் போது இந்த கந்த சஷ்டி விரதத்தை கடைப்பிடிச்சு நல்ல மனமுருகி முருகனை வேண்டுங்க.